நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய இரவு நேர நல்வணக்கம். நல்ல நாளிலே சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக நாயன்மார்கள் வரலாறு 7ஆம் பகுதிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரும்பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சித்தாந்த கழகத்திற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வார வாரம் புது பொலிவுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நிறைய விதமான கேள்விகளும் அதன் பின்னூட்டங்களும் நம்ம இன்னும் முன்னெடுத்து செல்லுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரிய புராணம் சேக்கிழார் வாயிலாக அறிமுக பார்வையில் ஆரம்பித்து பெரிய புராணம் ஏன் எழுதப்பட்டது, அதனுடைய காரணங்கள், அதனுடைய பின்னணி, சேக்கிழார் பெருமான் எப்படி இதை எழுத தூண்டப்பட்டார், அதையெல்லாம் பார்த்துட்டு சுந்தரர் பெருமானால் நமக்கு கிடைத்த திருத்தொண்டர் புராணத்தை, திருத்தொண்டர் தொகையை இவர் எப்படி திருத்தொண்டர் புராணமாக நமக்கு தந்தாருங்கிறத அவருடைய வாயிலாக, சுந்தரரின் வாயிலாக ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சுந்தரர் எப்படி சிவனிடம் மன்றாடி தோழமை பாராட்டி எப்படி சிவகைலாய பதவியை அடைந்தார்னு பார்த்தோம். அவரோடதுல இன்னும் ஒரு பகுதி மிச்சம் இருக்கு. அவர் கூற்றின்படியாக தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஈசன் அடியெடுத்து கொடுத்த அந்த பதிகத்தின் வாயிலாக நாயன்மார்களினுடைய வரலாற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் தில்லைவாழ் அந்தனர்கள் பற்றி நம்ம விரிவா பார்த்தோம். கற்பனை கடந்த ஜோதிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவ்வளவு விளக்கத்தை கொடுத்து பிரமிக்கதான் வச்சிருந்தாங்க. நம்ம அதை ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டோம். ஆனா சோசோமி ஐயா விளக்கம் சொல்லும் போது 40 நிமிஷம் தாண்டி போகுது அந்த வார்த்தைக்கு விளக்கம் மட்டுமே. அவ்வளவு ஆழ்ந்த பொருள் நிறைந்த ஒரு வார்த்தையாக தான் அது அமைஞ்சிருக்கு. சேக்கிழார் பெருமானும் அத்தகைய விஷயத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையிலே தில்லைவாழ் அந்தனர்களுடைய பொதுவான குணாதிசயங்களை தான் சொன்னாங்க. குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி சிவனுக்கு தொண்டரானார், அல்லது ஒரு சிவ தொண்டர் எப்படி சிவனுடைய சாயுஜ்யம்பாங்க, அதாவது அருகாமை, சிவ சாமீபியம், சாயுஜ்யம், சாமீபியம், சாரூபம், சாலோகம்னு 4 விதமா பிரிப்பாங்க. சாமீபம்னா அருகாமையில இருக்கிறது, சாயுஜ்யம்னா சிவனோட ஒன்றிட கிட்டத்தட்ட சிவன் வேறு தான் வேறுன்னு இல்லாம ஒன்றது, சாயுஜ்யம்னா சுந்தரர் அடைஞ்சது சாயுஜ்யம், சிவனோட 2.5 கலத்தல், சாலோகம் கைலாய பதவியில கைலாயத்துல திருத்தொண்டர்களாக நிரந்தரமா இருக்கிறது. இந்த 4வும் சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற அந்த 4 மார்க்கத்தின் வாயிலாக இந்த 4 படிநிலைகளையும் நமக்கு நம்மளுடைய சமயம், சைவ சமயம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சாமீபியம், சாரூபம், சாலோகம், சாயுஜ்யம், இந்த 4ம் சிவ அடியார்களின் சொத்துன்னு சொல்லலாம். அந்த வகையிலே ஒரு அடியார், தில்லை நகர்ல இருக்கிற அடியார், தில்லை மூதூருங்கிற ஊரு, மூதூர்னு சொல்றது பழமையான ஊருங்கிற வார்த்தையினுடைய குறியீடாக எடுத்துக்கலாம். தில்லை மூதூரில் வசித்து வரும் ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவனார் குலத்தில் வந்த நீலகண்டரை பற்றிய வரலாறை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏற்பகை நாயனாருடைய வரலாறும் வருது. இந்த தில்லை மூதூருங்கிற ஊர்ல நீலகண்டர், அவருக்கு நீலகண்டம்ங்கிற பேரை தவிர வேற எதையுமே சொல்ல தெரியாது. அதை மட்டும்தான் சொல்லுவார். சதா பொழுதுக்கும் நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம்னு உச்சரிச்சதுனால அவருக்கு இயற்பெயரையே மறந்து போய் எல்லாரும் அவரை நீலகண்டராகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய பெயரும் நீலகண்டர்னு நிலைச்சு போச்சு. அவருக்கு ஏன் நீலகண்டம் ரொம்ப அந்த பெயர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பிரமிச்சு போவாராம் சுவாமியை பார்க்கும்போது. எப்படி ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டு இவரு சுவாமியை கண்டத்துல விஷத்தை தூக்கி வச்சிருக்கியே, என்னென்னவோ வச்சிருப்பான் அவன், ஆனா நீ எதை தூக்கி வச்சிருக்க பாத்தியா? அந்த நீலகண்டத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு தோணுமா, எப்பேற்பட்ட பேரன்பு தன்னுடைய குழந்தைகள் மேல இருந்தா விஷத்தை தூக்கி தன் கண்டத்துல வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு பிரமிச்சு போவாராம் சுவாமியை பார்க்கும் போதெல்லாம். உண்மைதானே? குழந்தைகளையும் இந்த அண்ட பேரண்டத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் காப்பாத்துறதுக்காக தானே ஆலகால விஷத்தை தன் தொண்டையில தான் அடக்கிக்கிட்டாரு. அதனாலேயே அவருக்கு நீலகண்டம்ங்கிற பேர் நிலைச்சு போச்சு. மண்பாண்டம் செய்து விற்று அதன் மூலம்
செல்வ செழிப்போடு நல்ல, அதாவது ஏழ்மை எல்லாம் இல்லவே இல்லை, நல்ல வளமான ஒரு வாழ்வு. அப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தாலே தாராளமா போதுங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அதனால வர்ற வருமானத்தை கொண்டு நிறைவாக வாழக்கூடிய ஒரு நிறைவான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு. நல்ல சிவபக்தருங்கிறதுனால அவருடைய மனைவியும் கணவனை வழி ஒற்றிய ஒரு சிவபக்தி, மிகச்சிறந்த குணம் கொண்ட ஒரு பெண்மணி. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. சுவாமிக்கு தான் கொஞ்சம் ஒரே மாதிரி படம் போனா அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வேணும் இல்லையா? ஒரு பாட்டு, ஒரு ஃபைட், ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா? அப்படி இருந்தா தானே அவருக்கு அந்த ஃபிலிம் பிடிக்கும். ஏன்னா டைரக்டரே அவர் தானே. அந்த ஃபிலிமோட ஒவ்வொரு படத்தோட டைரக்டரும் அவர் தானே. கதாபாத்திரத்தை உருவாக்குறதும் அவர் தான், கதாபாத்திரத்தை தலைமையில கயிறை கட்டி ஆட்டி வைக்கிறதும் அவர் தான். அதானே இந்த நீலகண்டம் சும்மா மண்பானை செய்யறான், விக்கிறான், அவன் பாட்டுல வரான், கோயிலுக்கு கன்னத்துல போட்டுக்கிறான், திருப்பி போய் குடும்பத்துல நிம்மதியா இருக்கான். இவனை கொஞ்சம் என்னன்னு பார்ப்போம். அவனோட பெருமை எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? திருநீலகண்டர் எந்த அளவுக்கு சிவபக்தர்னு ஊருக்கு காட்டணும் இல்லையா? காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விதியை விளையாட்டாக, நிஜமாகவே அவருடைய விதி விளையாட ஆரம்பிக்கிறது. ஒரு செய்யக்கூடாத ஒரு செயல், தன்னுடைய இளமை வேகத்தாலும் சிற்றின்ப வேட்கையாலும் உந்தப்பட்டு பரத்தையர் வீட்டிற்கு போயிட்டு வராரு. ஒரு இரவு முழுக்க பரத்தையருடன் உல்லாசமாக இருந்து விட்டு வரார். மனைவிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு சிவபக்தராக இருந்து கூட கட்டிய மனைவி நான் இருக்கும்போது ஒரு பரத்தையரோடு போய் கூடி குலாவி அவங்களோடு தொடர்பு, உடலாலும் மனத்தாலும் அவங்களோடு தொடர்பு படுத்தி கொண்டு இப்படி ஒரு நிலை பிறழ்ந்து போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் இருக்காங்க. இவர் வந்துட்டு ஆமா நேத்திக்கு ஏதோ தோணிச்சு போனேன், ரொம்ப அழகுல ஈர்க்கப்பட்டுட்டேன் அதனால போனேன்னு சொல்லும் போது அவங்க வந்து இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் இல்லற சம்பந்தம்னு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாம் அப்படி எல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்ப இன்னொரு பெண்ணை மனதாலும் உடலாலும் தீண்டிட்டீங்களோ இதுக்கு மேல நான் உங்களுக்கு மனைவியா இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க எந்த விதத்திலையும் கணவன்கிற உறவு முறையில இருக்க வேண்டாம். இவரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாரு. பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல. அவங்க பேசுறதையே விட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கணவனுக்கு உண்டான பணிவிடைகள் எல்லாம் செய்வார். பூஜைக்கு பூ கொய்யறது, அந்த பூஜைக்கு உண்டான சிவ மடத்துக்கு என்ன தரணுமோ அதை தர்றது, தன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் சுவாமிக்கு உண்டான அத்தனை கைங்கரியத்தையும் செய்யறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே செய்வாங்க. ஆனா அவர்கிட்ட பேச மாட்டாங்க. தன் கையால எதுவும் அவங்களுக்கு பரிமாறி சமைச்சு கொண்டு வந்து வச்சிருவாங்க, அவரை எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி மியூச்சுவல்னு இல்லாம, மியூச்சுவல் டைவர்ஸ்னு போகாம வெறும் கட்டுப்பாடோடையே ஒரு பிரிவு. ஒரு நாள் நீலகண்டருக்கு ரொம்ப ஆற்றாமை தாங்க முடியாம, நீ ஏன் இப்படி பண்ற? நான் ஏதோ ஒரே ஒரு தடவை தானே இளமை வேகத்துல அப்படி பண்ணிட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா மனைவியினுடைய கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக நெருங்கும் போது அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, எம்மை தீண்டாதீர் திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தையை வந்து அவரை கட்டி போட்டுடுது. எதன் மேல ஆணைன்னு சொல்லியிருந்தாரோ அவர் அதை விட்டிருப்பாரு, அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி தாண்டி இருப்பாரு. திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை துடிக்கதான் வச்சது. அவரால் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. எம்மை தீண்டாதீர்னு சொன்னாங்களாம். சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னை தீண்டாதீர்னு சொல்லியிருந்தா பெண் குலத்துல இன்னும் கூட ஒருவேளை அவருக்கு வேற யார்கிட்டயாவது போகிறதுக்கு நாட்டம் வந்திருக்கலாமா? ஒருவேளை என்னை தீண்டாதீர் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லியிருந்தா. எம்மை தீண்டாதீர்னு பண்மையில சொல்லிட்டதுனால பெண் குலம் அத்தனையுமே தாயாக மட்டுமே நினைக்க வேண்டும், யாரையுமே தீண்டக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அப்போ எம்மைன்னு அவங்க பண்மையில தன் குலத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இதுக்கப்புறம் தீண்டக்கூடாது அப்படிங்கிற முடிவுல உறுதியாக இருந்து அதே மாதிரி வாழ்க்கை தொடர்ந்து நடந்துட்டு வருது. காலம் உருண்டோடுது. கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓடுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பரம்பொருளான ஒரு டைரக்டர் உள்ள வரணும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா தானே அடுத்த மேற்படி நகரும். இப்படி முதல்ல வேற விதமா போயிட்டு இருந்தது, இப்ப வேற விதமா போயிட்டு இருக்கு. அப்படியே விட்டா சரியா வராது இல்லையா? இப்ப ஒரு டைரக்டர் டச்சோட நம்மளுடைய சிவபெருமான் சிவ அந்தனராக ஒரு
சிவனடியார் கோலம் பூண்ட ஒரு முதியவராக வரார். நீலகண்டம்ங்கிற குயவனோட வீடு எதுன்னு கேட்டுட்டு வர்றாரு. மண்பாண்டம் செய்யறதுல ரொம்ப சிறப்பான ஒரு தேர்ச்சி பெற்ற ஆள்னு கேள்விப்பட்டு வராராம். வந்து கதவை தட்டி கேக்குறாரு, நீலகண்டம் வீடு எதுப்பான்னு. இதுதான் சுவாமி, சிவனடியார் வந்திருக்காருன்னு உடனே முறைப்படி உபச்சாரம் பண்றாங்க. மனைவி பேச மாட்டாங்க. ஆனாலும் கணவனினுடைய முகக்குறிப்பு அறிந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து செய்வாங்க. இது பெரிய விஷயம் இல்ல. கூப்பிடும் போது என்னங்கன்னு ஏமா ஏன்னு கூப்பிடும் போது சும்மா கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லாம பேச மாட்டாங்க. சொத்தமா 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனாலும் கணவனுடைய முகக்குறிப்பை அறிந்து சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு செய்வதை வாடிக்கையா கொண்டார்கள் நீலகண்டனுடைய மனைவி. அந்த சிவனடியாருக்கு பாத பூஜை செய்து அமுது செய்வித்து அவங்களுக்கு அன்னம் பரிமாறிட்டு, என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நீ ஒன்னும் செய்ய வேணாம். இங்க பாத்தியா என் கையில ஒரு பைக்குள்ள ஒரு திருவோடு. இந்த திருவோடு சாதாரண திருவோடு இல்ல. மூதாதையர்களால் வழி வழியாக எனக்கு கொடுக்கப்பட்ட திருவோடு. அதுவும் எப்படி, திருக்கைலாயத்திலிருந்து வந்த திருவோடு. இதுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. இது பொக்கிஷம் மாதிரி. இதை என்னால போற இடத்துல எல்லாம் தூக்கிட்டு போக முடியல. நான் நிறைய தல யாத்திரைகளுக்கு போக போறேன். எனக்கு போற இடத்துல எல்லாம் இதை பாதுகாக்கிறதே பெரும் வேலையா இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, இத பத்திரமா உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிற. நான் திருப்பி வந்து கேட்கும் போது பத்திரமா இதே மாதிரி எடுத்து கொடுக்குறேன். நான் இப்ப எப்படி உன்கிட்ட ஒப்படைச்சேனோ அதே மாதிரி நீ என்கிட்ட மறுபடியும் ஒப்படைக்கிற, சரியா அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பிடுறாரு. திருநீலகண்டரும் அந்த திருவோட்டை மிக பத்திரமாக தன்னுடைய வீட்டின் ஒரு மூலையில் ஒரு பானைக்குள்ள ரொம்ப பத்திரமா வச்சு மூடுறாரு. இளமை போய் முதுமை எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் பல பல உருண்டோடுது. இப்படியே இன்டர்வெல்லாம் விட்டாச்சுன்னு வைங்களேன், சினிமா வந்து திரைக்கதையோனுடைய 2ஆம் பாகத்துக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதுமையிலும் தன்னுடைய சிவபக்தியை விடாம 2 பேரும் நெறிய கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ நம்ம திருவோடு கொடுத்த சிவனடியார் திரும்பவும் வரார். எப்படி மறைஞ்சு போனாரோ அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. அவருக்கு அந்த இளமை பாதிப்பு, முதுமை பாதிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. முன்னைக்கும் முன்னை புதுமையாய், முன்னைக்கும் முன்னை பழமையாய், பின்னைக்கும் பின்னை புதுமையாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சுவாமியை பத்தி சொல்லும்போது. அவருக்கு முதுமையும் இல்லை, இளமையும் இல்லை இல்லையா? அப்பா மாதிரியே ரொம்ப பொலிவோட வந்து நிக்கிறார். வந்து நின்னுட்டு இந்த மாதிரி என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இந்த முக வசீகரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஞாபகம் வருது. ஆஹா, பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த சிவனடியார் இல்லையா? ஐயா ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆமா, நீங்க ஒரு தடவை வந்து உங்களுடைய திருவோட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். எனக்கு உட்காரெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. உள்ள போய் பாக்குறாரு, இவர் வச்ச இடத்துல திருவோடு இல்ல. எப்படி இருக்கும், நம்ம டைரக்டர் தான் மறைச்சிட்டாரு. நம்மளுடைய ஹீரோவுக்கெல்லாம் ஹீரோவா இருக்கிறவர் தான் திருவோட மறைய வச்சுட்டாரு. எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு. மூல முடுக்க இங்கிடுக்கெல்லாம் தேடுறாரு. உருட்டி பரட்டி பாக்குறாரு. இவர் வெளியில இருந்து சத்தம் கொடுக்குறாரு. நீலகண்டரே, என்ன பண்றீர்? ஏன் ஒரு திருவோடு எடுத்துட்டு வர சொன்னா என்னையா கடாமுடான்னு சத்தம் எல்லாம் கேக்குது, பாத்திரம் எல்லாம் உருட்டிட்டு இருக்க, பண்ண பாத்திரம் எல்லாம், நீ செஞ்ச பானை எல்லாத்தையும், அடுக்கு பானை எல்லாத்தையும் வரிசையா திருப்பி போட்டு அடுக்கிட்டு இருக்க, நான் ஒரு திருவோடு கேட்டா கொண்டு வந்து கொடுக்க இவ்வளவு நேரமா? வெளியில வந்து, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நீங்க கொடுத்ததை பத்திரமா வச்சேன், ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. என்னது தெரியலையா? ஆமா, இங்கதான் இருந்தது, பத்திரமா இருந்தது. ஆனா இப்ப அது இல்ல. இல்லன்னா இல்லன்னா இல்ல, இது எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல. உன்னெல்லாம் நல்லவன்னு நம்பி ஒரே ஒரு சாமான பத்திரமா பாத்துக்கொண்டு கொடுத்தா நீ இப்படியா பண்ணுவ? ஏயா உனக்கு அந்த திருவோடு வேணும்னா கேட்டா கொடுத்துட்டு போறேன், எதுக்கு இப்படி திருட்டு புத்தி உனக்குன்னு கேக்குறாரு. அந்த பழிச்சொல் அவரால் தாங்கிக்கவே முடியல. திருநீலகண்டர் பதறி போறாரு. ஐயா நான் திருடல, உண்மையாதான் சொல்றேன். இங்க இந்த பானைக்குள்ளதான் பத்திரமா வச்சிருந்தேன், ஆனா இப்போ அது இல்லை. இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். உன் மாமன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. மகனா? பொண்டாட்டிக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. மகன் எங்க இருந்து வர? இல்ல சுவாமி, எனக்கு மகன் எல்லாம் இல்ல.
எனக்கு புள்ள பாக்கியமே இல்ல, புத்திர பேரும் இல்ல. அடக்க கொடுமைய. அப்படியா, உனக்கு புள்ள இல்லையா? சரி போ, உன் வீட்டுக்காரமா இருக்கும்ல, உன் பொண்டாட்டி மனைவிய கூப்பிடு, மனைவி கைய பிடிச்சு சத்தியம் பண்ணு. எனக்கும் மனைவிக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல, அதனால நானு மனைவி கிட்ட கல்யாணம் பேசுறதே இல்ல. ரொம்ப கோவம் வருது சிவனடியாருக்கு. ஏன்யோ ஒரு திருவோட கொடுத்து வச்சுக்க சொன்னா அதை வச்சுக்க துப்பில்ல, மகனை கூப்பிடுனா புள்ளையே இல்லைங்கிற. சரி பொண்டாட்டிய கூப்பிட்டு சத்தியம் பண்ணுனா எனக்கும் அந்த அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிற. ஆனா ஒரே வீட்டுலதான் இருக்கீங்க, சிவனடியாருக்கு தினம் செய்ய வேண்டிய சிவத்தொண்டெல்லாம் செய்யறீங்கன்னு ஊர் பேசிக்கிறாங்க. இது ஊர்ல இருக்கிறவங்க யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. உனக்கும் வீட்டுக்கார அம்மாவுக்கும் பேச்சு சண்டை சண்டை பேச்சே இல்ல, சண்டை வந்துருச்சுன்னு யாருமே ஊர்ல அப்படி சொல்லிக்கவே இல்லையே. 2 பேரும் ஒரே மாதிரி சேர்ந்து தானே சிவத்தொண்டை செய்யறீங்க. இவங்கதான் வெளியிலே காமிச்சுக்கலையே எதையும். 4 செவத்துக்குள்ள நடந்தது 4 செவத்துக்குள்ள தானே இருக்கு, இவங்க சண்டை வெளியில வரலையே. இது ஒண்ணும் நம்புற மாதிரி இல்ல, நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். தில்லை மன்றாடிக்கு போறேன், அங்க தில்லை 3000 அந்தணர்கள் இருக்காங்க, அந்த சபையில நான் வழக்க வைக்கிறேன், நீ அங்க வந்து பேசிக்கோன்னு சொல்லி அங்க போறாரு. மன்றத்துல இருந்து ஆள் அனுப்புறாங்க, இந்த மாதிரி உங்க மேல ஒரு வழக்கு வந்திருக்கு, நீங்க வாங்க நேர்ல பேசி தீர்த்துக்கலான்னு. இவரும் தில்லை 3000 அந்தணர்கள் இருக்கும் மன்றத்தில் மன்றாடிக்காக வழக்கு விசாரணைக்காக போறாரு. அந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் கேக்குறாங்க, என்ன நடந்ததுப்பா, என்னப்பா அந்த சிவனடியார் ஒரு திருவோடு கொடுத்தாராமே, அதை போய் தொலைச்சிட்டியாமே, கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறியாமேங்கிற போது ஊர் மொத்தமும் கூடியிருக்கு. திருநீலகண்டர் மேல ஒரு திருட்டு பள்ளிங்கிற போது ஊரால நம்பவே முடியல. ஏன்னா அவர் அப்படியெல்லாம் பொருளுக்கு ஆசைப்படுறவரே கிடையாது, ரொம்ப நேர்மையான ஒரு சிவபக்தரும் கூட. இந்த தப்பு எங்க நடந்துச்சு என்னன்னு எதுவுமே புரியல. அப்போ ஊருக்கு முன்னால் பகிரங்கமாக நீலகண்டர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத ஒப்புக்கிறார். ஐயா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்னுடைய இளமை வேகத்துல செய்யக்கூடாத தவறை ஒன்றை செஞ்சுட்டேன். பரத்தேர் இல்லத்துக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனைவி என்னிடம் பேசுவதையே நிறுத்தி விட்டார்கள். அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடலாலும் உள்ளத்தாலும் அவங்கள என்ன தீண்டாதே, திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லி நான் வணங்கும் எம்பிரான் சிவபெருமான் மேல ஆணையிட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. என்னால அவங்க மேல சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. அததான் நான் இந்த சிவனடியார் கிட்ட சொன்னேன். ஆனா அவர் நம்பாம இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. இப்பதான் நீலகண்டருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்தணர்கள் சொல்றாங்க, இது நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த அடியாருக்கு நீதி வழங்கிதான் ஆகணுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோமேங்கிற போது அந்த சிவனடியாராக இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்றாரு, திருப்புலீஸ்வரம்ங்கிற கோவில். சரி, கோவில் குளத்துல 2 பேரும் ஒருத்தர் கை ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். இவ்வளவு நாள் சண்டை போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் வேண்டாம். கோவில் குளத்துல ஒருத்தர் கைய பிடிச்சு மூழ்கி எந்திரிங்கிறாரு. திருப்புலீஸ்வரம்ங்கிற கோவில்ல ஊருக்கு நடுவுல தன்னுடைய விஷயத்தை இப்படி பகிரங்கமாக சொல்லிய நிலைமையில், ஐயா நான் சொன்னதுதான், திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு எப்போ என் மனைவி சொல்லிட்டாங்களோ நான் அவங்கள கையெல்லாம் பிடிக்க மாட்டேன். ஒரு குச்சி கொண்டு வரணும், ஒரு குச்சிய இந்த பக்கம் ஓரம் நானும் இந்த பக்கம் ஓரம் என் மனைவியும் பிடிச்சுக்கிட்டு குளத்துல முங்குறோம். நான் சொல்வது அனைத்தும் உண்மை. திருவோடு இருந்தது, இப்போ இல்ல, மறைஞ்சு போச்சு, எப்படின்னு எனக்கு தெரியாது. என் மனைவிக்கும் எனக்கும் நடந்த ஒரு சிறு பிணக்கால் நான் அவர்களை தீண்டுவது இல்லை, இதுவும் சத்தியம். இந்த 2 விஷயத்தையும் சொல்லி நான் இந்த குளத்துல மூழ்கிறேன், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி குளத்துல மூழ்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் குச்சியை பிடித்து கொண்டு மூழ்கி எழறாங்க. அந்த திருப்புலீஸ்வரம்ங்கிற அந்த கோவில் திருக்குளத்துல மூழ்கி எழும்போது 2 பேரும் தன்னுடைய முதுமை நீங்கி புது பொலிவுடன் மிக அழகாக இளம் தம்பதியராக மீண்டு வராங்க. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். ஊர் அத்தனையும் ஹரஹர மகாதேவா சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது. ரொம்ப வயதான தம்பதியர்களாக கோயில் குளத்துல முங்கி எந்திரிச்சாங்க. பார்த்தா இப்போ இளமை ததும்பும் கல்யாண காலத்துல எப்படி இருந்தாங்களோ, இல்வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஊரே சந்தோஷப்படுது. நீலகண்டருக்குமே எதுவுமே புரியல. அப்போ ரிஷபாரூடராக திருநீலகண்டருக்கு காட்சி கொடுத்து
நீலகண்டரே, உம்முடைய சிவ பக்தியை மெச்சி அந்த சிவபக்தி எத்தகையதுன்னு ஊருக்கு காட்டுறதுக்காகவும் ஒரு வாக்கு கொடுத்தா எந்த நிலையிலையும் அந்த வாக்கு தவறாமல் இருப்பது எப்படின்னு உங்க மூலமாக இந்த ஊருக்கு நிகழ்த்துவதற்காகவும் தான் நான் இப்படி ஒரு லீலையை செய்தேன். அந்த திருவோடு கொண்டு வந்து கொடுத்தது வேற யாரும் இல்ல, நான் தான் கொடுத்தேன். மறைய வச்சதும் நான் தான், கொடுத்ததும் நானே, எடுத்ததும் நானே. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க 2 பேரும் இதே கோலத்தோடு திருக்கைலாயத்தில் நித்திய திருத்தொண்டு செய்யும் தம்பதிகளாக பேரு பெறுவீர் அப்படின்னு சொல்லி திருக்காட்சி கொடுத்து மறைகிறார். இவங்க 2 பேரும் மிக அழகாக கைலாயத்திலிருந்து வரக்கூடிய விமானத்தில் ஏறி திருக்கைலாயத்தில் நித்திய திருத்தொண்டு புரியக்கூடிய சிவ அன்பர்களாக தம்பதி சமேதராக திருநீலகண்டர் கைலாயத்துல நித்திய வாசம் செய்கிறார். இததான் திருநீலகண்டர்தம் குயவனார் கடியேன் அடியேன்னு தான் சொல்றார். அடியாருக்கும் அடியேன்னு சொல்லல. ஏன் அடியேன்னு சொல்றாருன்னா, அடியேன்னு அவர் எங்கெல்லாம் சுந்தரர் சொல்றாரோ அந்த மாதிரி விஷயங்களை மற்றவங்களால பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு அடியார்கள் வரமாட்டாங்க. அதனால வெறும் அடியன் மட்டும்தான். இது மாதிரி விஷயங்களை வேற யாராவது செய்யலாம் அப்படின்னாதான் அடியாருக்கும் அடியன். இப்போ தில்லைவாழ் அந்தணர்கள் தம் அடியாருக்கும் அடியன்னா, தில்லைவாழ் அந்தணர்கள் பரம்பரையாக வரக்கூடியவர்கள். 3000 பேரும் வம்சாவழியா பரம்பரையாக முப்போதும் திருமேனி தீண்டுவாராக, இறைவனை எப்போதும் தொழுவார், பேறு பெற்றவர்களாக வழி வழியாக வம்சாவழியாக வரக்கூடியவர்கள். அதனால் அவர்களுடைய அடியார்களுக்கும் அடியாராக வருவேன். ஆனால் திருநீலகண்டர் மாதிரியான ஒரு குயவராக, ஒரு சிவபக்தியில் சிறந்து திளைக்கும் ஒரு மிகச்சிறந்த சிவ யோகியாக யாராலும் வாழ முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் இருந்ததுக்காக அடியார்க்கும் அடியன்னு சொல்லாம திருநீலகண்டர் தான் குயவனார்க்கு அடியன்னு சொல்றாரு. இவ்வளவு சிறப்புமிக்க திருநீலகண்டரை கோவிலுக்கு போகும்போது நிச்சயம் ஒரு நிமிஷம் மனதால தியானம் பண்ணுங்க. சொன்ன சொல்லு காப்பாற்றக்கூடிய வன்மையை, அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள நிச்சயம் அவர்களுடைய அருள் கிடைக்கும். திருப்புலீஸ்வரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற புலியூர், திருப்பாதிரி புலியூராக இருக்க சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துலதான் திருப்பாதிரி புலியூர். ஒருவேளை திருப்பாதிரி புலியூர் இன்றைய கட்டத்தில் பேர் மாறி இருக்கலாம், அல்லது திருப்புலீஸ்வரம்னே ஏதாவது ஒரு கோவில் இருக்கலாம். அது சிதம்பரம் கிட்டக்க இருக்கிறவங்க யாராவது, அந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கோவிலுக்கு போனா திருநீலகண்டரனுடைய வாழ்க்கை வரலாறு அங்கதான் நடந்திருக்கு. சிதம்பரம் போனாலும் அவருடைய வாழ்க்கையை ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் சபையில தான் சுவாமியோட மன்றாடி இருக்காரு, நேருக்கு நேர் நின்று வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. இப்போ திருநீலகண்ட நாயனாரனுடைய சரித்திரம் முடிவு பெற்று இப்போ ஏற்பகை நாயனாரனுடைய சரித்திரத்துக்கு நம்ம வரோம். திருநீலகண்டர் மாதிரியே ஏற்பகை நாயனாருக்கும் அடியன்னு மட்டும்தான் சொல்றார். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றார். ஒரு நிமிஷம். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறது. எதையெல்லாம் கொடுக்கலாம்? பொன், பொருள், ஆடை, ஆபரணம், உணவு, தங்கறதுக்கு இருப்பிடம், இதெல்லாம் கொடுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை ஏற்பகை நாயனார் கொடுத்தார். யாருமே கொடுக்க துணியாத, இதற்கு மேல் யாருமே அந்த மாதிரி கொடுக்கவும் முடியாத ஒரு விஷயத்தை ஏற்பகை நாயனார் செய்தார். அது என்னன்னு பார்ப்போம். பூம்புகாருங்கிற நகரம், காவிரி பூம்பட்டினம், மிகச்சிறந்த சிவபக்தராகவும் சிறந்த போர் வித்தையிலே போர் திறனிலே திளைத்தவராகவும் ஏற்பகை நாயனார் வாழ்ந்து வருகிறார். அவர் பேரே ஏற்பகைதான். நாயனாருங்கிறது பிற்காலத்துல சேர்ந்தது. சிவபக்தியிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர், மிக ஆழமான சிவபக்தி. அவருக்கு ஒரு குணம் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டார். எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரால இல்லைன்னு சொல்லாம
சொல்லவே முடியாது அவரால. இவரினுடைய சிவபக்தியையும் இவரினுடைய குணத்தையும் இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக சுவாமி ஒரு சோதனை நடத்தி அதன் மூலமா இவருடைய புகழை பெருமையை ஊருக்கு காட்டணும்னு நினைக்கிறார். இயற்பகையினுடைய இல்லத்திற்கு வேதியர் வடிவில் வரார். ஒரு சிவ அந்தனராக நல்ல மிடுக்கோட பார்க்கும் போதே சுண்டி இழுக்கும் வசீகர தோற்றத்தோட மிக அழகாக, யாரா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படி திரும்பி பார்க்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. கொஞ்சம் காமவயப்பட்டவராகவும் காட்டிக்கிறாராம் தன்னை. காமனை எரித்த ஈசனுக்கு, எம்பெருமானுக்கு காம வயப்பட்டவராக இயற்பகை நாயனார் கிட்டக்க நடிக்கணும்னு தோணி இருக்கு. இது அழகான நகைமுரண். எல்லா அடியவர்களும் வந்துட்டு போற மாதிரி இவரும் வர்றாரு. இயற்பகை நாயனார் கூப்பிட்டு உபசரிச்சு, சுவாமி உட்காருங்கன்னு பாத பூஜை எல்லாம் பண்ணி, சிவனடியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறாரு. நீ எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டியாமே, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆமா சுவாமி, ஈசன் அருள். அப்படியா? நான் எது கேட்டாலும் தருவியா? தருவேன் சுவாமி. என்ன கேட்டாலும் தருவியா? தருவேன் சுவாமி. அப்புறம் பேச்சு மாற மாட்டிய? மாற மாட்டேன். சரி, எனக்கு உன்னோட மனைவி வேணும். யாருமே கேட்க துணியாத ஒரு கேள்வி. எந்த ஒரு கணவனும் இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்தில் நிலை கொண்டு அதற்கு பிறகும் சகஜமாக அடுத்த வார்த்தை பேச முடியுமான்னு சந்தேகப்படக்கூடிய ஒரு கேள்வி. எனக்கு உன்னுடைய மனைவி வேணும், என் கூட அனுப்பிச்சிடு. நான் ஊர் ஊரா போறவன். எனக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துட்டு தான் கேட்கிறேன். உன் மனைவி ரொம்ப அழகாகவும் குணமுள்ளவளாகவும் இருக்கிறாள், சிவபக்தியில் தேர்ந்தவளாக இருக்கிறாள். எனக்கு இப்படிதான் வேணும். உன்னுடைய மனைவி எனக்கு தந்தேன்னு ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். தந்தேன் சுவாமி. உள்ள போய் மனைவி கிட்ட சொல்றார். சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவனடியார் வந்திருக்கார், அதுவும் அந்தன அடியார் வந்திருக்கார். அந்தனர்கள் கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் கேட்ட ஒரு பொருளை நான் தரேன்னு சொல்லிட்டேன். நீதான் எனக்கு கூட இருந்து உறுதுணையா இருக்கணும். சுவாமி, நீங்க சொல்லி நான் மறுக்க போறேனா? என்ன வேணுமோ கொடுங்க. கொடுத்துட்டேன். என்ன கேட்டாரு? ஒன்னதான் கேட்டாரு. துடிச்சு போறாங்க. ஒரு கணம் துடிச்சு போறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க சுவாமி? தந்தேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? ஆமா சொல்லிட்டேன். ஒரு கணம் இந்த உலகம் என்ன சொல்லுமோன்னு கதறி மனசு பதறி துடிக்கிறாங்க. அடுத்த நிமிடம், கணவனை மிஞ்சிய தெய்வம் இல்லை, கணவன் என்ன சொன்னாலும் அதை கட்டுப்படணும், அதுதான் என்னுடைய கொள்கை. சரி, உங்கள் சித்தம் எப்படியோ அப்படியே. இதெல்லாம் இன்றைய தேதியில சாத்தியமா அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒற்றுமையாக மனதை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதா இருந்திருக்காங்க இல்லையா? நம்ம அதை தான் பார்க்கணும். ஒருத்தர் கூப்பிட்டா பொண்டாட்டி இன்னொருத்தர் கூட அனுப்பிச்சு வச்சிருவியா அப்படின்னு லௌகீகமா பார்க்காம, ஊர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், என் கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை நான் மீறக்கூடாது. தவிர மனைவி மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவர் தந்தேன்னு சொல்லியிருப்பாரு. வீட்டுக்கு சில பேர் வருவாங்க, ஒரு காப்பி கொடுக்கணும் அவருக்கு. மா வந்தவங்களுக்கு ஒரு காப்பி கொண்டு வாமா, உள்ள வந்து கேளுங்க. ஏங்க பாலே இல்ல, நீங்க பாட்டுல காப்பியை கொண்டு வா, டீயை கொண்டு வாங்க. உள்ள வந்து பால் இருக்கா என்ன இருக்கான்னு கேட்க மாட்டீங்களா? அது ஒண்ணுதான் குறைச்ச, அப்படியே பேசி அனுப்புங்க. இந்தாங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து அனுப்புங்க. இதை அவங்களுக்கே கேட்டிருக்கும். வந்தவங்களே கேட்டுட்டு எனக்கு காப்பியே வேணாம்பான்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தந்தேன்னு தன்னைய சொல்லி அடையாளப்படுத்தி சொல்லியிருக்காருங்கிற போது அந்த அம்மா உடனடியாக சரின்னு சொல்லி வந்து சிவனடியாரை காலில் விழுந்து வணங்கி எந்திரிக்கிறாங்க. காலில் விழுந்து வணங்கி எந்திரிக்கும் போது வேதியர் சொல்றாராம், முந்தை விட நீ இப்போ இன்னும் அழகாகவும் குணமாகவும் தெரிகிறாய்ன்னு சொன்னார். இந்த நெறியோட, அதாவது புருஷன் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
புருஷன் சொல்றத கேட்டு அப்படியே வந்து நீ நின்ன பாத்தியா நான் இருக்கேன்னு, இந்த குணம் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருப்ப, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்புறாரு. காவிரி பூம்பட்டினம் ஊர் ஃபுல்லா இந்த விஷயம் பரவிடுச்சு. ஊரு மொத்தமும் பரவுது. ஒரு அந்தணர் வந்து இயற்பகை நாயனாரனுடைய மனைவிய கூட்டிக்கிட்டு கிளம்புறாராம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. நாளைக்கு லீவா அப்படின்னு கேட்போம். நாளைக்கு லீவா? என்னது நாளைக்கு லீவா? என்னது நாளைக்கு லீவா? நாளைக்கு லீவாம்பா? நாளைக்கு லீவாம்ல அப்படின்னு சுத்தி திருப்பி நம்ம கிட்டே நாளைக்கு லீவாம்பா அப்படின்னு வந்து நின்னுடும். லீவான்னு தான் கேட்டிருப்போம். அது லீவுன்னு நமக்கே சுத்தி வந்துரும். அந்த மாதிரி இயற்பகை நாயனாரனுடைய மனைவியை யாரோ தானமா கேட்டுட்டாங்களாம்ல. என்னது இயற்பகை நாயனாரனுடைய மனைவி யாருக்கோ தானமா கொடுக்கப்பட்டுட்டாங்களா? அந்த தானம் கட்டாயிடுச்சு இப்போ. இயற்பகை நாயனாரனுடைய மனைவியை யாரோ கூட்டிட்டு போறாங்களா? இயற்பகை நாயனாரனுடைய மனைவியை யாரோ பலவந்தமா கடத்திட்டு போறாங்களா? எப்படி பேச்சு மாறுது பாருங்க. என்னது இயற்பகை நாயனாரனுடைய மனைவியை யாரோ அபகரிச்சுட்டு போறாங்களா? ஐயோ நாளைக்கு இப்படி எல்லாம் நடந்தா நாளைக்கு நம்ம ஊர் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? வா என்னன்னு போய் கேட்போம். இயற்பகை நாயனாரனுடைய மனைவி யாரோ ஒரு அந்தனருக்கு அவர் தானம் கொடுத்துட்டாராம். அந்தனருக்கு தானம் கொடுக்கறதா? அந்த அந்தனருக்கு அறிவே இல்லையா? அந்தனருக்கு எதை கேட்கறதுன்னு விவசாயம் இல்லையா? படிச்சவர் தானே அந்த ஆளு, வாங்க அப்போ என்னன்னு கேட்போம்னு சொல்லி ஊரே திரண்டு வருது. இவர் மனைவியை கூட்டிட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்துல சிவ வடிவத்தில் இருக்கக்கூடிய எம்பிரான் சொல்றாரு, நீ என் துணைக்கு வரியான்னு. சுவாமி மன்னிச்சுக்கோங்க, நானே அதை செஞ்சிருக்கணும். ஊர் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம நீங்க பாட்டுல முன்னாடி நடங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கேட்கிற வரைக்கும் நான் வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேக்குறாரு. அது நானே வாலண்டியரா நானே வந்து வந்திருக்கணும் உங்க பின்னாடி காவலா. ஆனா ஏதோ ஞாபகம், நீங்க போறத அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பின்னாடியே வர்றாரு. அதை விட மனைவி இப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஐயரீர் தேவரீர், நீங்க கவலைப்பட வேண்டாம், எத்தனை பேர் வந்தாலும் என்னுடைய கணவர் பார்த்துப்பார். நான் உங்களுக்கு தானம் கொடுக்கப்பட்ட பொருள், அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். தைரியமா தாராளமா நீங்க என்ன கூட்டிட்டு போலாம். யார் எதிர் வந்த போதிலும் என்னுடைய கணவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை பாருங்க. அதே மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஊர் எல்லை வரும்போது ஊர் மொத்தமும் சுற்றி வளைத்து திரண்டு சூழ்ந்து நிக்குது. ஊர் எல்லையில புடிச்சு மடக்கிட்டாங்க. ரொம்ப சத்தம் போடுறாங்க. யோ இதெல்லாம் என்னையா பழக்கம்? இதெல்லாம் என்ன நடக்குது இந்த ஊர்ல? அது எப்படி ஒரு முறை தவறிய ஒரு காரியத்தை நீங்க எப்படி செய்யலாம்? பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, வேதம் கற்றவர் மாதிரி தெரியறீங்க, நீங்க எப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஊரே இவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு. இயற்பகை நாயனார் இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை விடுறார், யாரும் கிட்ட நெருங்கக்கூடாது. இது எனக்கும் என் மனைவிக்கும் சிவனடியாருக்கும் மட்டுமே நடந்த விஷயம். இதுல ஊருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வந்தார், தானம் கேட்டார், நான் கொடுத்துட்டேன், அவர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. இத மீறி தலையிட்டா என்னுடைய வாளுக்கு இரையாக நேரிடும் அப்படின்னு சொல்லி இடுப்புல இருந்து விரைவாள உருவுறார். வந்தவங்க எல்லாருக்கும் கோவம் வந்துடுச்சு. ஓ மனைவிக்காக நாங்க பேச வந்தா நீ எங்களையே பகை பாராட்டுறியா? நாளைக்கு உன் மனைவிய கேட்ட மாதிரி என் மனைவிய கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு புரியல. பாத்திரம் மருந்து பிச்சை எடுன்னு சுவாமி அப்படியெல்லாம் எல்லார்கிட்டையும் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எல்லாம் கேட்க மாட்டார். வந்தவது யாருன்னு தெரியாததுனால இந்த மக்கள் என்ன சொல்லிடுறாங்க, நாளைக்கு எங்க வீட்டு பெண்களையும் இப்படி கேட்டா என்ன பண்றதுன்னு. எல்லார் வீட்டு பெண்களையும் கேட்பவன் சரியான கேடுகட்ட பிறவியாதான் இருக்கும். குலத்தாலும் குணத்தாலும் தேர்ந்த பெண்ணை சுவாமி ஒரு காரியத்துக்காக கேட்டிருக்காரு. அதுவும் ஏற்பகையினுடைய பெருமையை ஊருக்கு உணர்த்துவதற்காக கேட்டிருக்காரு. இவங்களுக்கு அதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால அங்க ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலை நிலவுகிறது. கிட்டத்தட்ட போர் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. ஏற்பகை நாயனார் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாரு. மிதமிஞ்சி அவங்க எல்லாரும் சண்டைக்கு வரும்போது சிவனடியாரையும் தன்னுடைய மனைவி தானமாக கொடுக்கப்பட்ட மனைவியையும் காப்பாற்றும் பொருட்டு தன்னுடைய வாள் எடுத்து சுழட்டுல கை பாதி கால் பாதின்னு பிஞ்சு போய்
உதிர குளியலாக அங்க ஏகப்பட்ட பேர் கையிழந்து, கால் இழந்து, முதுகுல தழும்புபட்டு, மூஞ்சில அருவாள் வெட்டுப்பட்டு, குத்துயிரும் கொலையுருமாக கிடக்குறாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் சண்டை போட திறமை உண்டு. எல்லாருக்கும்லாம் கிடையாது. கொஞ்சம் பேரு, ஐயோ! இந்த வம்பே வேணாம்ப்பா, அவன் வாள் எடுத்துட்டு வெட்ட வரான். நமக்கு என்ன நடக்கும்போது பார்த்துக்கலாம். யாருக்கு என்ன நடந்தா என்னன்னு சொல்லி நெறைய பேர் பின்வாங்கிடுறாங்க. துணிஞ்சு சண்டை போட்டவங்க எல்லாரும் குற்றுயிரும் கொலையுருமாக விழுந்து கிடக்குறாங்க. ஒரு சில பேர் உயிர் கூட போய்விடுகிறது. இறந்தும் போயிடுறாங்க. அந்த ஊரினுடைய எல்லையை அடைந்து சாய்க்காடு, திருசாய்க்காடு இப்பவும் இருக்கு. அந்த திருசாய்க்காடினுடைய எல்லையை அடையும் போது சொல்றார், இந்த காணாத்தினுடைய எல்லை வரைக்கும் வா, அதுக்கப்புறம் நீ வரக்கூடாது, போயிடணும், சரியா? சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை வரைக்கும் கூட போயிட்டு, சரி எல்லை வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ என் கூட வர வேணாம் அப்படியே சொல்லிட்டு, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அப்படி திரும்பி நடந்து போறாராம். சுவாமி பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்ன மனுஷயா இவன்? குடுன்னு கேட்டேன், குடுத்துட்டான். அந்த பொண்ணு இவனை விட மிஞ்சி வான்னு சொன்னேன், அப்படியே என் ஹஸ்பண்ட் சொன்னா, என் கணவர் சொல்லிட்டாரு, அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது, அவர்தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி அவர் வார்த்தையை தட்ட மாட்டேன்னு பின்னாடியே வருது. நான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்கல, என் ஊர் என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என் கல்வி என்ன, என் தகுதி என்ன, எதுவுமே கேட்கல. இப்ப விட்டுட்டு போன்னு சொல்றேன், அடுத்த நிமிஷம் திரும்பி கூட பார்க்காம ஒரே ஒரு தடவை கட்டின மனைவியை கொடுக்குறோமே, ஒரு தடவைக்கு கடைசியா ஒரு தடவை மூஞ்சியை பார்த்துப்போம்னு நினைச்சு கூட திரும்பி பார்க்காம அவன் பாட்டுல போயிட்டே இருக்கானே, இவனை எப்படி நம்ம திருப்பி கூப்பிடுறது, இவன் நம்மளெல்லாம் மிஞ்சிருவான் போல இருக்குன்னு சொல்லி ஓலம் ஓலம் ஓலம்னு கத்துறாரு. ஐயோ ஆபத்து, ஓலம் ஓலம்னு ஒண்ணு. அந்த ஓலம்ங்கிற சத்தம் கேட்டு பதறி போய் ஏற்பகை திருப்பி ஓடி வரறான். சுவாமி என்னாச்சு? மிச்சம் மீதி யாராவது ஒளிஞ்சிருந்து தாக்க வந்தாங்களா? இப்பவே அவங்கள நான் தவிடு பொடி ஆக்கிடுறேன், நீங்க கவலைப்படாம போங்க, வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் துணைக்கு வரேன், நீங்க தைரியமா போய் சேருங்க, எனக்கு அதுவே போதும், யாராவது இருக்காங்களா அப்படின்னு இப்படி சுற்றி முற்றும் பார்த்து திரும்பும் போது எதிரில் நின்று கொண்டு இருந்த வேதியர் அங்கு இல்லை, மறைந்து போய்விட்டார். பக்கத்துல இருக்கிற மனைவியும் அதை கவனிக்கல. அம்மா இங்க நின்றுட்டு இருந்தாரு, எங்கம்மான்னு கேக்குறாங்க. 2 பேரும் திருத்திரம் முழிக்கிறாங்க. அங்க அந்த முதியவர் இல்ல, அந்த சிவ அந்தனர் இல்ல, முதியவர் இல்ல, சாரி, சிவ அந்தனர் இல்ல. இன்னுமே புரியல, நடந்தது எதுவுமே அவங்களுக்கு புரியல. ஒரு ஒரு நொடியில ஒருத்தர் கொஞ்ச தூரம் நடந்திருக்க முடியும், 10 அடி தூரம் 20 அடி தூரம் நடந்திருக்க முடியும். கண்ணு கெட்டின தூரம் வரை எல்லை பரப்புலயே இல்லாம எப்படி மறைய முடியும்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரிஷப வாகனத்துல ரிஷபாரூடராய், பார்வதி பரமேஸ்வரனாய், சோமாஸ்கந்த மூர்த்தியாய் காட்சி கொடுத்து, இயற்பகையே உன்னை நானு உன்னுடைய சிவபக்தியை இந்த ஊருக்கு உணர்த்துவதற்காக, சோதிப்பதற்காக வந்தேன். எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா? யாருமே தர துணியாத ஒரு விஷயத்த கேட்டா நீ என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். நீ எல்லாரையும் மிஞ்சிட்ட. இல்லைன்னு சொல்லாம உன்னுடைய உயிருக்கு உயிராய், உன்னுடைய பாதியாய் விளங்கக்கூடிய உன்னவளை எமக்கு தந்தாய். அதுவும் தானமா கொடுத்ததை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நீ பாட்டுல போன. உன்னுடைய சிவபக்திக்கு நான் கட்டுண்டு, உன்னுடைய பக்திக்கு நான் கட்டுப்படுறேன். சிவ சாலோகம்னு சொல்றோம் இல்லையா? சிவ கைலாய பதவியை அடைந்து நித்திய வாசம் செய்யறதுக்கு அனுகிரகம் பண்றார். கைலாயத்திலே சிவ தொண்டனாக, சிவ தம்பதிகளாக என்றென்றும் சிவத்தொண்டு புரிவதற்காக உரிய காலத்துல வந்து சேருவீங்க அப்படின்னு சொல்லி இல்லறத்தை மிகச் சிறப்பாக நடத்தி அவர்களுடைய முழு வாழ்க்கை முறையையும் ஆட்கொண்டு சிவ கைலாய பதவியை கொடுத்து மிக பெரும் பேற்றை ஆசீர்வாதமாக கொடுத்து மறைகிறார். இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். அதனாலதான் சுந்தரர் வந்து அடியேன்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்துறார். ஏன்னா இந்த மாதிரி இன்னொருத்தரால மனைவிய தானமாக கொடுக்க முடியாது. ஏன்னா சுவாமி யார்கிட்டையும் வந்து கேட்க மாட்டார், இயற்பகைங்கிறதுனாலதான் கேட்டார். இயற்பகையை தவிர வேற யாராக இருந்தாலும் சுவாமி கேட்டிருப்பாரான்னா கேட்டிருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். இதுதான் இயற்பகை நாயனாரினுடைய
சரித்திரம். அடுத்த வாரத்துல இளையான்குடி மாறனாரினுடைய சரித்திரமும், மற்றொரு அநேகமா விரல்மிண்ட நாயனார் நினைக்கிறேன், அவருடைய சரித்திரமும், சதா பொழுதுக்கும் சிவசிந்தனையில இருக்கக்கூடிய திருநீலகண்டரையும் ஏற்பகை நாயனாரையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது அந்த 63 நாயன்மார்களை நல்லா ஓரமா வச்சிருப்பாங்க. நம்ம கையில வாங்குற விபூதி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஜன்னல்ல தட்டுறதுக்கு இல்ல அவங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு எப்படியும் அந்த நாயன்மார்கள் மேல பேர் எழுதியிருப்பாங்க. அவங்கள தாண்டும் போது சேக்கிடார் பெருமான் எடுத்தாப்புல இருப்பாரு, அடுத்து சுந்தரர் இருப்பாரு. சுந்தரர் சொல்படி வரிசையா இருப்பாங்க எல்லாரும். திருநீலகண்டர்ல ஆரம்பிச்சு வரிசையா வருவாரு. அவங்க யார் யார் எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்கிறத கீழே குறிப்புல கொடுத்திருப்பாங்க. அந்தந்த மாதத்தில் அந்தந்த நட்சத்திரத்தில் அவர்களை நினைப்பதும், ஏன்னா அடியார்க்கும் அடியன்னு சுந்தரர் பெருமானே சொல்லும் போது அத்தகைய சிவனடியார்களை நினைப்பது கூட நமக்கு புண்ணியம். இவங்களெல்லாம் நம்ம அடிக்கடி நினைச்சுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் எப்போதும் திருக்கைலாயத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். இவங்களெல்லாம் தான் நம்ம நினைச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் மனதுல வைத்து இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருவோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைத்து எப்போதும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.